மீண்டும் மீண்டும் ஒரு புறம் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் நயினார் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பாஜக தலைவர்கள் அழைச்சிட்டே இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் ஒத்த கருத்துடையர்லாம் வாங்க, ஏன் இதை அழைச்சிட்டே இருக்கிறாங்க? இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதா அவங்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது இது ஒரு மெகா அலையன்ஸாக இருக்கும், இன்னும் நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களோட என்டிஏல இருந்த பாமகவையும் மற்றபடி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களையும் தக்க வச்சுக்கணுன்ற பெருமுயற்சி இருந்தது. ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் டேக் ஓவர் பண்ண பிறகு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுக்கு பிறகு அந்த பழைய என்டிஏ அந்த ஸ்ட்ரென்த் கூட அவங்க கிட்ட இல்லை. அதனால இப்போ வந்து இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்றது தான் யுக்தி. அந்த வியூகத்தை அமைச்சா மட்டும்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போதுமே இருமுனை போட்டி அப்படின்னா திமுக வந்து 2வது முறை ஆட்சி அமைச்சது, கண்டினியூஸாக 2வது முறை ஆட்சி அமைச்சது கிடையாது. அப்போ அதை வந்து உடைக்கணுன்ற போது எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி வலிமையாக அல்லது ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கணுன்றது தான் எல்லாரோட கால்குலேஷனும். அதை நோக்கி தான் அதிமுகவும் பாஜகவும் நகர்றாங்க. ஆனால் இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னா ஏடிஎம்கே தனியாக இருந்திருந்தா கூட, அதாவது 2024 தேர்தல் வந்து பிரதமருக்கான தேர்தல் அப்படின்ற போது அவங்களுக்கான வாக்குகள் குறையுது, தனித்து போட்டியிடும் போது அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்றதுனாலையும் அதிமுகவினுடைய வாக்குகள் குறையுது. ஆனால் இப்போ இது வந்து சட்டமன்றத்துக்கான தேர்தல். ஏன்னா 2021 திமுக அதிமுகவுக்கு இடையில வந்து ஓட்டு டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 1-3% மட்டும்தான். அப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒருவேளை அதிமுக தனித்து போட்டிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கும். அவங்க தான் ஏடிஎம்கே தான் ஆன்டி டிஎம்கே பேசக்கூடிய வாய்ஸாகவும் இருந்திருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் பாஜகவினுடைய நிர்பந்தத்தால் பாஜக கூட்டணிக்குள்ள ஏப்ரல்லே அந்த கூட்டணியும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. இப்போ கூட்டணி அதற்கு பிறகு வந்து ஏடிஎம்கே என்ன நினைச்சாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் நினைச்சது என்னன்னா முன்கூட்டியே நம்ம கூட்டணியை அறிவிச்சிட்டோம் அப்படின்னா களத்தில் வந்து அது வேலை செய்யறதுக்கும் அதற்கு பிறகு மக்களை வந்து சென்றடைகிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட்டணி வந்து அந்த நமக்கு சொல்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஜெல்லாகிறது அதெல்லாம் வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அதிமுகவுக்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்களே பெரும்பாலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த கூட்டணியை ரசிக்கலை. ஏன்னா ஒரு உதாரணம் திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா 2024 தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த கூட்டணி வேண்டான்னு முடிவு செய்யும் போது அன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே அதிமுகவினர் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க, பிஜேபி கூட்டணி வேண்டான்னு முடிவு செய்த போது. ஸோ இப்போ மீண்டும் பிஜேபி கூட்டணி வந்துட்ட போது அதிமுக அந்த பழைய இடத்துக்கே தள்ளப்பட்டுருது. ஆனால் இன்னொன்று இங்கே வந்து நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு வாக்கு வங்கி கிடையாது, செங்கோட்டையன் வந்து ரொம்ப பெரிய செல்வாக்கு மிகுந்த அதிமுகவினுடைய தலைவர் அப்படிலாம் சொல்லிடலாம். ஆனால் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, பர்செப்ஷன் இமேஜ் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த இடத்துலயே ஏடிஎம்கே வீக்கன் ஆகிற ஒரு தோற்றத்தை வந்து எனக்கு அந்த இடம் தான். இப்போ விஜய் வந்து மறுக்கிறார், நாங்கள் தான் முதலமைச்சர்னு செயற்குழுல எல்லாம் தீர்மானம். ஆனாலும் இங்கே ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா அது எப்படி, ஏதாவது பேச்சுவார்த்தை போகுதா? ஆரம்பத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாமே உண்மைதான். தாவேகாவினுடைய விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு அதிமுக தாவேகா கூட்டணிக்கான முயற்சிகள் நடந்தது. தாவேகா தரப்பிலிருந்து நிறைய தொகுதிகள், கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும், முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் வேட்பாளர் இது குறித்து எல்லாம் பேசப்பட்டதாகவும் செய்திகளும் தகவல்களும் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு அதில் வந்து ஒரு பெரிய பேச்சு இல்லை. பிஜேபியோடு இவங்க கூட்டணி அறிவித்த பிறகு தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தான் சொல்லப்பட்டது. அன்னைக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் திரும்பவும் ஏடிஎம்கே வந்து அந்த ஆப்ஷனை இன்னும் ஓப்பனாகவே வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் தொகுதி பங்கீட்டின் போது கூட கூட்டணிகள் மாறலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுக தலைமை இன்னமுமே நம்புது. ஒன்று இந்த இடத்துல அதிமுக ஒரு பெரிய, நீங்க சொல்றதன் பூடகமா நான் புரிஞ்சுக்கிறது வந்து இடங்கள் நெருக்கடியில கூட அதிமுக தாவேக்கான்னு கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம்.
இன்னொரு புறம் பாஜகவே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்ற நீங்க மும்முனை போட்டினா ஜெயிக்கவே முடியாதுன்னு பாஜக என்ன கணக்கு போடுது? விஜய் எப்படியாவது கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. பிஜேபி வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியும் சரி ஏடிஎம்கேவும் சரி அதிமுகவை எதிர்த்து பேசல. ஒரு கட்டத்துல வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் எதிர்ப்பு அப்படின்றத விஜயகாந்த் அதிமுகவினுடைய வாக்குகளை ஒரு சில இடங்கள்லையாவது எடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சு ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேச ஆரம்பித்தாங்க. 2006 தேர்தல்கள் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை செய்யவே இல்லை. விஜய்க்கு எதிராக எங்கேயுமே பேசலை. விஜய் வந்து வேண்டான்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனால் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எல்லாம் சொன்னது அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து அதுக்கு அது இல்லை, அது தவறு இல்லை, வந்து அது கிடையாது அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னும் பேசலை. பிஜேபியும் இதுவரைக்கும் விஜயை பெரிய அளவில் எதிர்த்து பேசவே இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பாக விஜய் வந்து மெர்சல் படம் வரும்போது அந்த நேரத்தில் ஹெச் ராஜா உள்பட நிறைய பேர் வந்து அவரை ஜோசப் விஜய்னு அழைச்சாங்க. அவரை வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு உள்ளவர்ன்ற மாதிரி அவரை வந்து கொண்டு போய் கடுமையான விமர்சனங்கள், அதாவது மத ரீதியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு எதிராக அது மாதிரியான எந்த விமர்சனங்களையுமே பாஜக வைக்கல. அமைதியா இருக்கிறாரா விஜயும்? பாஜக விஜய் இன்னைக்கு கூட சமத்துவ கிறிஸ்மஸ் தான் நடத்தி இருக்காரு. அதுல எல்லாருமே வரணும். திமுகவும் அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் விழா நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் விஜய் வந்து விஜய் கிட்ட இருக்க ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா மைனாரிட்டி பக்கம் அவர் நிப்பாரு, அதுல மைனாரிட்டிஸ் வந்து அவர் பக்கம் நிக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த சமத்துவ விழா அப்படின்ற போது அந்த ஒரு பர்சன்டேஜ், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு தான் அவருக்கு போகும். இல்லை கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீம் மைனாரிட்டிஸோ பெரிய அளவில் அவர் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துக்கு போயிருமோ அப்படின்றதுல தான் அவர் இந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழா அப்படின்ற மாதிரி நடத்திட்டு அதையும் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வச்சுட்டு நானும் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரே ஏரியா மாதிரி ரெண்டு பேரோட சைலன்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம்.